और मालूम No. இந்த ட்ரீட்மெண்ட்டோட பேரு ஃபோர்ஹெட் வெனிசெக்ஷன் இல்லைன்னா பிளட் லெட்டிங்க. இது 1900 வரைக்கும் ஒரு ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. எல்லா ஃபீல்ட் ஆஃப் மெடிசன்லயும் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அதை ரொம்ப கம்மி பேர் தான் யூஸ் பண்றாங்க. எதுக்குன்னு பார்க்கலாம். ஜார்ஜ் வாஷிங்டன் யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட்டுங்க. அவருக்கு 1799ல இந்த பிளட் லெட்டிங் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு ரொம்ப கம்மி டாக்டர்ஸ் இதை யூஸ் பண்றாங்க. என்னென்ன விஷயங்க இன்னைக்கு இருக்க மாடர்ன் மெடிசன் அதோட தப்புல இருந்து கத்துருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தட்டுங்க. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு டாக்டருங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம உடம்புல இருக்க ரத்தம் ஒரு பகுதியில அதிகமா சேர்ந்துருச்சுன்னா அந்த ரத்தத்தோட பாரத்தினாலையும் அது சேர்றதுனாலையும் அந்த பகுதியில நோய் வரலாம்னு நம்பிட்டு இருந்தோம். அந்த காலத்துல என்னன்னு புரியாத தலைவலி, இப்போ மைக்ரேன்னு சொல்றோம்ல, அந்த பிரச்சனைக்கும் ஆங்ஸைட்டிக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த டைம்ல இருந்த நம்பிக்கை, இந்த இடத்துல இருந்து ரத்தத்தை ரிலீஸ் பண்ணிட்டா பாரம் கம்மியாகி நோய் சரியாயிரும். 16வது நூற்றாண்டுல வில்லியம் ஹார்வேன்னு ஒரு டாக்டர் என்ன ப்ரூவ் பண்ணாருன்னா, ரத்தம் இந்த மாதிரி ஒரு பகுதியிலையும் போய் சேர்றது கிடையாது. இருதயம்னு ஒரு சென்ட்ரல் ஆர்கன் இருக்கு. அந்த சென்ட்ரல் ஆர்கன்ல இருந்து ரத்த குழாய்ங்க தான் மற்ற பகுதிக்கு போய் ரத்தத்தை திரும்பியும் இருதயத்துக்கும் நுரையீரலுக்கும் எடுத்துட்டு வருதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது பேரு தான் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இல்ல சுற்றோட்ட அமைப்பு. இதை ப்ரூவ் பண்ணி ஒரு 300 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா டாக்டருங்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட் பண்றதை கம்மி பண்ணிட்டோம். ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு 1799ல தொண்டவலி இருந்துச்சுன்னு இந்த ரத்தத்தை ரிலீஸ் பண்ற ட்ரீட்மெண்ட் நிறைய டாக்டர் ஒரே நாள்ல பண்ணதுனால அவருக்கு 2.5 லிட்டருக்கு மேல அவருக்கு பிளட் லூஸ் ஆகி ஷாக் வந்து செத்து போயிட்டாருங்க. இந்த ஒரு நிகழ்வு நடந்தப்புறம் நிறைய டாக்டர் இந்த ப்ரொசீஜரை குவெஸ்டியன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதை ஸ்டாப் பண்ணிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி புரியாத பிரச்சனை இருந்தா இந்த காலத்துல பிளட் லெட்டிங் ட்ரை பண்ணுவீங்களா இல்லையா? கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.